234 தொகுதியில் நிற்பாங்க, ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க. கனிமொழி அம்மா சொன்னாங்க, சார ஆலை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மொத்த சார ஆலை வச்சுக்கிறது இவங்க தானே வச்சிருக்காங்க. நாங்கள் 2026 எலெக்ஷனில் வந்து 234 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து பிளவுபடுத்தப்பட்ட மக்கள், மதமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நமக்கு திணிச்சு நம்மளை வந்து பிளவுபடுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆட்சி எங்கேயுமே நடந்தது கிடையாது. அது கண்டிப்பாக 234க்கு முட்டை தான் வாங்குவார். இந்த மானங்கட்ட மக்கள், இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிற மக்கள் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாது. நாங்கள் நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கோம், மக்கள் எல்லாமே எங்களை பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மக்கள் பாராட்டுற மாதிரி தெரியலையே. யூடியூப் திறந்தாலே திட்டுற மாதிரி தானே பேசுகிறாங்க. திராவிட கட்சியில் விடியும் சொன்னாங்க. விடிஞ்சாலும் இங்கே மக்களுக்கு ஒன்றும் விடிய மாட்டேது. அவங்களுக்கு மட்டும் தான் விடியுது, மக்களுக்கு விடியல. எங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுங்க, இதை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு இவங்களாம் எதுவுமே கேட்டது கிடையாது. ஓட்டு போட்ட ஜனம் யாருமே கேட்டது கிடையாது. மனசை வெறுத்து சொல்கிற இந்த ஆட்சியில் வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்களே, கட்ட பஞ்சாயத்து நடக்குதுன்னு சொல்லுவாங்க. மன்னராட்சிலாம் கூட அது சும்மா அது கட்ட பஞ்சாயத்து ஆட்சி நடக்குது. சொல்கிறேன் பாரு, எங்கள் ஐயா இன்பநிதியை வந்து முதலமைச்சராக உட்கார வரைக்கும் நான் சாக மாட்டேன் அப்படின்னு பாருங்க. அவெல்லாம் இப்பயே செத்துடலாம். இந்த மாதிரி இலவசன்றது எதுவுமே கொடுக்கக்கூடாது. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்காமல் யாருமே கிடையாது. அதனால் அவங்க சம்பாரித்து அவங்க இது பண்ணிப்பாங்க. இந்த போதைகள் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுறானுங்க, இளைஞர் சமுதாயம் போதையில் புத்தி மாறி பெண்களில் கற்பழிக்கிறானுங்க, காம வெறியில் சுற்றுறானுங்க. ரெண்டாயிரத்தி 26 வந்து திமுக என்ன சொல்கிறாங்கன்னா 234 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து எப்படி? 234 தொகுதியில் நிற்பாங்க, ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க. எப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போ அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. அதுதான் இந்த மாதிரி சொல்றாரு, நாங்க நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் சொல்றாரு. அதாங்க, நல்ல ஆட்சியை பத்தி தான் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் என்ன விஷயம் நடந்துச்சு? எவ்வளவு பெண்களுக்கு வந்து பாலியல் வன்முறை பண்றது, தமிழ்நாடு முழுக்க எத்தனை கொலைகள் நடந்துருக்கு. பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. நிம்மதியாக ஒருத்தன் வெளில போக முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிறோம். அது எப்படி வாய்க்கூசாம பேச முடியுதுன்னு தெரியல. இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆட்சி எங்கேயுமே நடந்தது கிடையாது. அது கண்டிப்பாக 234க்கு முட்டை தான் வாங்குவார். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு வாட்டி அப்படி தான் சொல்லுவாங்க, நீட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம், எங்கள் தலைவருக்கு தெரியும். உதயநிதி அன்னைக்கு இதுவாக சொன்னார், நாங்கள் நீட்டை எப்படி எங்களுக்கு வந்து தடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், எல்லாம் எங்கள் தலைவர் செய்வார் சொன்னார். கீழ்ச்சிட்டாங்க, செஞ்சாங்களா? எல்லாம் சும்மா வாயுதாருங்க. சார கனிமொழி அம்மா சொன்னாங்க, சார ஆலை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் மொத்த சார ஆலை வச்சுக்கிறது இவங்க தானே வச்சுருக்காங்க. நடத்துறதே இவங்க தான். கரும்பு சர்க்கரையாக இருந்த ஆலைகள் எல்லாம் வந்து சார ஆலையாக மாற்றி வச்சுக்கிறாங்க. அது எத்தனாயிரம் கோடி சொத்து. அதை வந்து 80,000 கோடி என்னமோ கொடுத்து தான், 80 கோடி என்னமோ கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க அந்த சார ஆலையை. புள்ளி வருமா எனக்கு சரியாக தெரியல. பலாயிரம் கோடி அது அரசாங்கத்துக்கு கடனில் கொடுக்க வேண்டியதை இவங்க வந்து அதை மீட்டெடுத்து கரும்பு ஆலையை வந்து சார ஆலையாக மாற்றி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவங்க வாக்கு சேகரிக்கவும், மக்களை வந்து அந்த நேரத்தில் இப்போ பாருங்கள், இந்த 5,000 ரூபா இப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களே, போன ஆட்சியில் கொடுக்க சொல்லி வற்புறுத்தினாங்களே, இவங்க இந்த ஆட்சியில் ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் எலெக்ஷன் டைமில் பாருங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கும் பாருங்கள் 5,000 10,000 கூட கொடுப்பாங்க ஒரு ஓட்டுக்கு. அப்படி கொடுத்து ஓட்டு வாங்கினாலும் இப்போ இந்த மானங்கட்ட மக்கள், இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு ஓட்டு போகிற மக்கள் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்படாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 2026 எலெக்ஷனில் வந்து 234 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? வாய்ப்பு இல்லை, எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தமாரிலாம் பண்ணால் எப்படி ஜெயிக்க முடியும்? என்ன சொல்கிறீங்க? ஒரு பொங்கலுக்கு கூட ஒரு ஏழைப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 1,000 ரூபா 2,000 ரூபான்றது அந்த ஒரு செலவுக்காகும். அது கூட கொடுக்கல. ஆனால் எதிர்கட்சியாக இவங்க முன்ன இருக்கும்போது 5,000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவங்க ஆட்சியில் மட்டும் ஏன் அதை கொடுக்கல? ஆனால் சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் நல்லாட்சி பண்ணிட்டு இருக்கோம், மக்கள் எல்லாமே எங்களை பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி மக்கள் பாராட்டுற மாதிரி தெரியலையே. யூடியூப் திறந்தாலே திட்டுற மாதிரி தானே பேசுகிறாங்க. இந்தமாரி கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க, நான் அந்த காசை 1,000 ரூபா கொடுக்கல என்ன ஆகிட போகுது அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டால் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறாரு. சார் முதல்ல இந்த இலவசம்லாம் கொடுத்துன்னு இருக்கக்கூடாது சார். இலவசம்லாம் இவங்க கொடுத்துட்டு இருந்தாக்கா எப்படி நிதி பற்றாக்குறை தான் வரும்? பஸ்ஸுக்கு ஃப்ரீ எதுக்கு கொடுக்கணும்? அது 10 ரூபா கொடுத்து கூட போக முடியாமல் நிலைமையாக இருக்கிறாங்க அவங்களாம். இடைத்தேர்தல் வந்துச்சு, இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு. அப்போ வந்து ஒரே ஒரு கட்சி தான் எதிர்த்து நிற்கிது, மற்றதெல்லாம் ஏன் விலகுறாங்க? இங்கே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இவங்க தான் ஜெயிப்பாங்க, அதனால நாங்கள் நிற்க மாட்டோங்கிறது வந்து பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அதுக்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சுல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தான் எல்லா கட்சியும் ஒதுங்குறாங்க, எதிர்கட்சியே ஒதுங்குது. ஏன் அப்படி ஒதுங்கணும்? நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோற்குறீங்களோ எதிர்த்து நிற்கணும்ல ஒரு இடத்துல. நீங்கள் வந்து அரசியலுக்காக ஒரு எதிர்கட்சியை சொல்கிறேன், எதிர்கட்சியையும் சொல்கிறேன், இப்போ பொதுவாக கட்சிகளையே சொல்கிறேன். நான் எப்படின்னா, அரசியலுக்காக இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழகமான விஷயம் நடக்குதுல்ல,
அதுக்கு நீங்கள் எடுத்து போராடுறீங்க, போராட்டம் நடத்துறீங்க. இதுக்கெல்லாம் ஏன் போராட்டம் நடத்துறீங்க அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுது, அதுக்காக போராடுறீங்க. அது வந்து ஒரு அரசியல் பின்னோக்கு காரணமாக தான் நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க. புதுசாக வந்த கட்சியும் சரி, இருக்கிற கட்சியும் சரி. ஆனால் இந்த மாதிரியான எலெக்ஷனில் கலந்துக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஏன் அங்கே எடுத்து போராடுங்க. அண்ணாமலை சார் சொல்லியிருந்தாரு, ஒரு 5 வருஷம் ஆட்சியை மாற்றி கொடுத்து பாருங்க, புரியுதுங்களா? எங்கிட்ட 5 வருஷம் கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் மாற்றத்தை எதிர்பாருங்க, புரியுதுங்களா? இவங்க திராவிட கட்சியில் விடியும் சொன்னாங்க. விடிஞ்சாலும் இங்கே மக்களுக்கு ஒன்றும் விடிய மாட்டேது. அவங்களுக்கு மட்டும் தான் விடியுது, மக்களுக்கு விடியல. அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு விடியுது, அவங்க வீட்டில் நல்லாவே விடியுது, எல்லாமே எரியுது. ஆனால் மக்களோட வயிறு தான் எரியுதுங்க. எந்த மக்களும் நிம்மதியாக அந்த ஆட்சியில் இல்லை. பெண்கள் பாவம் எங்குமே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அவளை தான் இருக்குது. அப்படியே அதை வந்து திசை திருப்பறதுக்கு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த எல்லாத்தையும் யார் ஐயா ஸ்டாலின் கையில் தான் இருக்குது. அவரே வந்து அந்த பவரை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண மாட்டாரு. ஏடிஎம்கே ஏன்னா இவ்வளோ ஒரு பலவீனமாக வந்து அவங்களுக்கு காமிச்சிக்கிறாங்க? ஏன்னா அவங்க அப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இல்லை, அவ்வளோ பெரிய ஜாம்பவான் இருந்த ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. ஜெயலலிதா கட்சியில இருந்து எம்ஜிஆர் இவங்க வந்து அது மாதிரி பலவீனமாக செயல்படுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? பலவீனமாக அவங்க செயல்படுறதுக்கு வந்து காரணம் வந்து அவங்களுடைய இயலாமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவ்வளோதான் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கூட்டணியும் சரியாக அமையலை. அவங்களும் சந்தர்ப்பவாத கூட்டணிகளை தேடி தான் போகிறாங்க. அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்க, அப்புறம் பிரிகிறாங்க. அப்புறம் இது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, தங்களுடைய சுய லாபத்துக்கான ஒரு இதுதான் இருக்குது. புதுசாக ஒரு மாற்றுக் கட்சி வரணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. விஜய் வந்திருக்கிறாரு, அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத வந்து அவர் எப்படியான போகிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். யாரும் எதுவும் கேட்கல. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு எங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுங்க, இதை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு இவங்களாம் எதுவுமே கேட்டது கிடையாது. ஓட்டு போட்ட ஜனம் யாருமே கேட்டது கிடையாது. எங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுங்க, இது கொடுங்க. இவங்களா ஒரு அறிக்கை விடுறாங்க, நாங்கள் ஜெயிச்சா இதை ஃப்ரீயாக கொடுப்போம், இதை பண்ணுவோம், அது பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. செலவு போச்சுன்னா எப்படி மக்களுக்கு பொங்கல் அன்னைக்கு காசு கொடுக்க முடியும்? நிதி பற்றாக்குறைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இலவசன்றது எதுவுமே கொடுக்கக்கூடாது. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிக்காமல் யாருமே கிடையாது. அதனால் அவங்க சம்பாரித்து அவங்க இது பண்ணிப்பாங்க. அதனால் இவங்க வந்து நிதி பற்றாக்குறை அதனால் கொடுக்க முடியலன்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக பரல. மனசை வெறுத்து சொல்கிறேன். இந்த ஆட்சியில் வந்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்களே, கட்ட பஞ்சாயத்து நடக்குதுன்னு சொல்லுவாங்க. மன்னர் ஆட்சியெலாம் கூட அது சும்மா அது கட்ட பஞ்சாயத்து ஆட்சி நடக்குது, அவ்வளோதான். பார்த்தா எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, பெண்கள் எங்கே பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பு இல்லை. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, அந்த 19 வயசு பொண்ணு, நம்ம வீட்லேயும் அந்த வயசுலலாம் பிள்ளைங்க இருப்பாங்க. அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஐயா மாசு ஐயா போயிட்டு அவன் வீட்டில் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுருக்கிறாரு. எல்லாம் என்ன இது? அவனுக்கு வந்து கொடி பிடிக்கிறாங்க. அவன் நம்ம கட்சியிலே இல்லைன்றாங்க, தொண்டர் இல்லைன்றாங்க. ஆனால் அவங்க பின்னாடி தான் இவன் சுற்றிட்டு பைக்கில் எல்லாமே வந்து பப்ளிக் வெளிச்சமாக இருக்குது. இந்த பாருங்க, கைக்குள்ளே மொபைல் எப்போ வந்ததோ உலகமே வந்து கைக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ எதையுமே ஒளி மறைக்கவும் முடியாது, ஓட முடியாது. ஆனால் தெரிஞ்சிருந்தும் மக்கள் வந்து திரும்பவும் இவங்களை திரும்ப கொண்டு வரது தான் மக்கள் மேலே ஒரு வெறுப்பே வருது. இது மக்கள் கொண்டு வராங்களா இல்லை மக்கள் வந்து ஏமாற்றப்படுறாங்களான்றது மக்கள் தான் தீர்மானிச்சு. பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, அதிகாரத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான அவங்களால என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நடத்த தான் செய்வாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் லெவலில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் கீழே உள்ளவரை அவர் வந்து அதிகாரப்படுத்துவார். சரியா? அதுதான் ஆஃபீஸில் இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கும்போது அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? மக்கள் தான் காரணம். இப்போ வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ கடைசி வருஷம் புயல் வந்துச்சுல, புயல் வந்தப்போ ஒரு அம்மா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க டிஎம்கேவை. எங்கள் ஏரியாவுக்கு வந்து பார்க்கல, வெள்ளமா பயங்கரமாக அப்படி ஓடுது அப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. அதே இது 6000 ரூபாய் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் முதலமைச்சர் எங்களுக்கு வந்து 6000 ரூபாய் கொடுத்துட்டாரு அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்போ அவங்க திட்டினது, அவங்க அனுபவித்த கஷ்டம் அதெல்லாம் ஒரு 6000 ரூபாயில் மறந்துடுறாங்க. அப்படின்னா மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். இந்த இப்போ உதயநிதி வந்துட்டாரு, அடுத்தது இன்பநிதி ஐயா ஒருத்தர் சொல்கிறான் பாரு, எங்கள் ஐயா இன்பநிதியை வந்து முதலமைச்சராக உட்கார வரைக்கும் நான் சாக மாட்டேன் அப்படின்னு பாருங்க. அவன்லாம் இப்பயே செத்துடலாம். இவன்லாம் இப்படி தான், இவனெல்லாம் சோறை தின்றான்ல, வேறு ஏதாவது தின்றான்லாம் என்னது தெரில. என்ன ஒரு கேப்பபிள் இருக்குது, என்ன ஒரு காமராஜர், அண்ணா, கக்கன் இந்த மாதிரி தலைவர்கள் இருந்த இடத்துல இவங்களெல்லாம் உட்கார வச்சு பார்க்கும்போது இந்த நாட்டில் ஏன்டா நாங்களாம் இருக்கிறோன்ற மாதிரி வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. திரும்ப அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவர்கள்லாம் எப்போ இந்த நாட்டுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அதனால் இதை வந்து நான் வந்து இப்போ உள்ள திராவிட கட்சிகளெல்லாம் விட்டுட்டு புதுசாக வர கட்சிகளுக்கு மக்கள் வந்து வாக்களித்து அவங்கள கொண்டு வந்தாங்கன்னா
இந்த நாடு ஓரளவுக்கு முன்னேறும். 1 வருஷம் 5 வருஷம் யார்கிட்ட மாற்றி கொடுத்து பாருங்க. அண்ணாமலை கூட ஒரு பேட்டியில் சொன்னார், ஒரு 5 வருஷம் கொடுத்து பாருங்க. அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ சென்னை எடுத்துக்கோங்க அப்படின்னா எப்படின்னு தெரியல. இப்போ மாவட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க. அவங்க இப்போ வந்து திமுகவுடைய பலமே எப்படின்னா அவங்களுடைய வாரிசு அரசியலை வந்து அவங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, அவங்களுடைய அமைச்சர்கள்ட்டையும் அது இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க, இன்னாருன்னு நான் குறிப்பிட முடியாது, அவருக்கு ஒரு ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னா அவர் அந்த இடத்துல யாரை மறுபடியும் வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருடைய வாரிசை வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லா மக்களையும் இடத்துலையும். ஆதரிக்கிறாங்க, அப்படி தெரிஞ்சும் ஏன் ஆதரிக்கிறாங்க? தப்பா இது நிறைய இது இருக்குது பிரதர். எப்படி சொல்லணும்னா இதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து பிளவுபடுத்தப்பட்ட மக்கள். அதாவது ஒரு இதை சொல்லி மதமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நமக்கு திணிச்சு நம்மளை வந்து பிளவுபடுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த பிளவுபடுத்தி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னைக்கு மக்கள் உணர்றாங்களோ அதை வந்து இதுக்கு முன்னாடி உள்ளவங்க உணரலை, நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க. யார் உணரணும் அப்படின்னா எதிர்கால தலைமுறை உணரணும். நீங்கள் ஒரு குருபூஜை நடக்குது அப்படின்னா இன்றைக்கி யார் அதிகமாக இருக்காருன்னு பார்க்குறீங்க? இங்கே இன்றைக்கி வந்து ஒரு குருபூஜையில் அதிகமாக எதிர்கால தலைமுறையில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. நான் ஒரு ஃபோட்டோ கூட பார்த்தேன், தேவர் வந்து சாட்டையை சுழட்டிட்டு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை வந்து எல்லாரும் உணரணும். குறிப்பாக யார் உணரும் அப்படின்னா எதிர்கால தலைமுறையினர். எதிர்கால தலைமுறையினர் வந்து ஜஸ்ட்டு வேலை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்கல்ல அவங்க வந்து உணரணும். அவங்க உணரணும்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்படணும். அந்த இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. இது இப்படின்னு சொல்லிக் கொடுத்தாலும் அந்த கெத்துன்னு ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. இப்போ சென்னையில் எது கெத்து, இந்த ஏரியாவில் இந்த இப்படி பெரிய ஆள் இருக்கிறது கெத்து அப்படின்னா, அதே ஊர் சைடு போனால் எங்கள் ஜாதிக்காரன் கெத்து அப்படின்ற அந்த கெத்துன்ற அடிப்படையில் அப்படி போகுது. அதுக்கு வந்து நம்முடைய சமூகம் வந்து அதை வளர்க்கக்கூடியான விஷயங்களை வந்து அடிக்கடி புகட்டிகிட்டே இருக்கே ஒழிய அதை வந்து யார் உணரணும்னா அதை செய்கிறவங்க உணரணும். அந்த உணர்தல் வந்து அவங்களுக்கு எப்போ வரும்னு தான் தெரியல. எதுக்காக ஒரு முதலமைச்சர் வந்து காவல்துறையை வந்து தன்னுடைய கட்டுக்கோப்பில் வச்சுருக்காங்க? சட்ட ஒழுங்கு சீராக இருக்கணும், எல்லாம் அவருடைய நேரடி பார்வையில் இருக்கணும் தான் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் ஒன்றுமே இல்லையே. எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம், அது என்ன ஒயின் ஷாப்பு வந்து நான் ஷாப்பாக ஓப்பனில் தான் இருக்குது. புரியுதுங்களா? எந்த மூலையில் போனாலும் கஞ்சாவுக்கு வந்து குறையே இல்லாமல் தான் இருக்குது. புரியுதுங்களா? பெண்கள் இந்த போதைகள் எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுறானுங்க, இளைஞர் சமுதாயம் போதையில் புத்தி மாறி பெண்கள் கற்பழிக்கிறானுங்க, காம வெறியில் சுற்றுறானுங்க. புரியுதுங்களா? மக்கள் வந்து ஒரு பெண்ணை வந்து காலேஜுக்கு அமிச்சா அவள் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் படிக்க போனாலேன்ற ஒரு சந்தோஷத்தில் இல்லை, போன பொண்ணு திரும்பி பத்திரமா வருவாளான்ற ஒரு பயத்தில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்சியை வச்சுக்கிட்டு இவங்க பவரை வச்சுக்கிட்டு இவங்க அவனுடைய மாணவர்களுக்கும் இன்ப நிதியுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இருக்கிற அமைச்சர்லாம் வந்து இவங்க பின்னாடி சுற்றிட்டு இருந்தால் மக்களுக்கு எப்போ வருவாங்க? இந்த புயல் டைமில் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு கார்லேயே விசாரணை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆதங்கப்பட்டு ஒரு மினிஸ்டர் மேலே சேர வாரி போட்டாங்க. அதை அன்னைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து அந்த ஊரே உள்ள மக்களை வந்து பொதுமக்களை வச்சு செய்கிறாரு அவர். இதெல்லாமல் ஒரு மினிஸ்டர் பண்ண வேண்டிய காரியம். பொதுமக்கள் அவங்க ஆதங்கத்தை நாங்கள் ஓட்டு போட்டு கொண்டு வந்தோமே, நீ எங்களை எதுவுமே செய்யலையேன்ற ஒரு ஆதங்கத்தில் செஞ்சாங்க. அதுக்காக நீங்கள் வந்து அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரையும் அடைச்சி இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? ஹிட்லர் ஆட்சி மாதிரி இருக்குது சொல்லப்போனால். ஹிட்லர் ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. புரியுங்களா? ஐயா மோடிஜி ஐயா வந்து செங்கோலை வந்து நாட்டை தலைநகரத்தில் வச்சு அவர் கொண்டாட பார்க்குறாரு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கைத்தறி, ஓகேங்களா, கைத்தறி கொண்ட கொடுங்கோல் ஆட்சி நடக்குது. இதுதான். புரியுதுங்களா? இது வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் மக்கள் அவசியோடு தான் இருக்கணும். ஆட்சி சீக்கிரமாக மாறணும். வர 2026 இப்போ அண்ணாமலை கூட சொன்னார், 2026 ஒரு மாற்றத்தை கொடுத்து பாருங்கள். ஒரு 5 வருஷம் கொடுத்து தான் பாருங்களேங்க. மக்கள்கிட்ட நான் வேண்டிக்கிற ஒரே கேள்விங்க, ஒரு 5 வருஷம் கொடுத்து பாருங்கள், என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் திராவிடத்தை விட்டுட்டு மாற்றுக் கட்சியில் யோசனை பண்ணி பாருங்கள். அண்ணாமலை சொன்னமா அவங்களே கொடுத்தாது பாருங்கள், ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்கட்டுமே, மக்கள் வளமாக வரட்டுமே. அவர் நம்ம கக்கன் ஐயா இது காமராஜர் ஐயா மாதிரியும் என்ன எம்ஜிஆர் மாதிரியும் ஆட்சி நடக்கட்டுமே. இதாங்க என்னுடைய வேண்டுகோள்.